வெல்கம் பேக் டு குட் டைம் பாயிண்ட் எஸ்ஹெச்வி. ஸோ இந்த வீடியோ நம்ம ஏஷியா கப் 2025 இந்தியாவோட ப்ராபபிள் 11 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வளர முடியும் மோர் கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் T20 சைட்ஸில் யங்ஸ்டர்ஸ் வச்சு பில்ட் பண்ண ஒரு ஸ்குவாட். அண்ட் நம்ம இது பார்த்து ஃபுல் ஸ்குவாட் வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்கு. வீடியோ பார்க்காதுங்க கார்டில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். அண்ட் இப்போ ப்ரீவியஸாக அந்த ஏஷியா கப் இந்தியா சாம்பியன்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த யங் டீமுக்கு மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஏஷியா கப்போட ஃபிக்சர்ஸ் எல்லாம் வந்தாச்சு. குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், UAE, ஒமன் நிறைய டீம்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இந்தியா அந்த மேட்ச்சை பாய்காட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனர் அபிஷேக் சர்மா, ஒன் ஆஃப் த ஹை ஹிட்டர், அப்சல்யூட் ஹிட்டர் ஆஃப் த பால், ரொம்ப ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன். நம்பர் 2 சுப்மன் கில், வைஸ் கேப்டன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே போல் T20 சைடில் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணியே தரணும், ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. திலக் வர்மா, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம், ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு தூண் மாதிரி இருக்கார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இது ஒரு ஸ்பின் ஹிட்டர் வேறு, இன்க்ளூடிங் செம்மையாக இருக்கும் அந்த மிடில் ஓவர்ஸில் இவரோட ஆதிக்கம். நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், கேப்டன், கொஞ்ச நாளாக ஒரு லிட்டில் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் IPL நல்லா பண்ணியிருக்காரு. நம்பர் 5 என்னை பொறுத்த வரைக்கும் சஷாங்க் சிங், ஏன்னா கூல் மைண்டட் பிளேயர், ஃபினிஷர், ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயரோட நல்ல ஒரு காம்போவாக இருப்பார். நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஆப்ஷன் ஆஃப் பவுலிங் தேவைப்பட்டுச்சுன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டீம் இந்தியாவுக்கு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஜிதேஷ் சர்மா, இந்நேரத்துக்கு விக்கெட் கீப்பிங்கில் இவர் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கார். ஸோ மோஸ்ட்லி இவர் தான். நெக்ஸ்ட் ஹார்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்குமே ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ். வைஸ் கேப்டன் இவர் கிடையாது, மோஸ்ட்லி கில்லு தான். அண்ட் நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல், நம்பர் 8 அக்சர் பட்டேல் ரொம்ப அன்ரேட்டடாக இருக்கார். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவுலிங்கில் மெயினான விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 3 சீரீஸாக வருண் சக்கரவர்த்தி அன்ஸ்டாப்பபிள், IPLமே நல்லா பண்ணியிருக்காரு, மெயின் ப்ரோபலராக இருக்க போகிறாரு. 10 அஷ்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த அன்ஸ்டாப்பபுளாக இருக்கார், ஓப்பனிங்லேயும் சரி எண்டிங் டெத் ஓவர்ஸ்லையும் சரிமே. நம்பர் 11 முகமது சிராஜ், கன்ஃபார்ம் அஷ்தீப்புக்கு ஒரு பார்ட்னராக கன்ஃபார்ம் முகமது சிராஜ் தான் இருக்க முடியும். அஷ்தீப் ராணா பார்ப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு முகமது சிராஜ் தான் போகணும். அண்ட் அபுதாபி அண்ட் துபாய் கொஞ்சமாக பவுலர்ஸ்க்கு நல்லா சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் பேட்டர்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது சொல்ல முடியாது. ஸோ 2 பேருமே 50-50 கேம். கன்ஃபார்ம் இந்தியா இந்த மாதிரி பிளேயிங்கில் வச்சுருந்தாங்கன்னா அன்ஸ்டாப்பபுளாக இருப்பாங்க. இந்தியாவோட ப்ராபபிள் ஸ்குவாட் ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருக்கோம், காலில் கொடுக்க மறக்காமல் பாருங்கள். ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப். போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை தட்டி விடுங்க.